உள்ள விருச்சிக ராசி என்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். 4 ராகு, 5 சனி வக்கிரம், 8ஆம் இடத்தில் செவ்வாய், 9 சூரியன், புதன், குரு, 10 கேது, லாபஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கிறார். ஆக சூரியன், புதன், குரு அமைப்பு அற்புதமான அமைப்பு. அரசு வேலையில் உள்ளோருக்கு நன்மைகள் நடைபெறும். நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இடமாற்றம் அனைத்தும் கிடைக்கும். வேலை இழந்தோருக்கு நல்ல விதத்தில் வேலை கிடைக்கும். பல வரவுகள் அதிகரிக்கும். பெண்களுக்கு தரங்களான தாமதமான சுபகாரியங்கள் நல்ல விதத்தில் நடைபெறும். மனதிற்கு பிடித்த இடத்தில் வரன் அமையும். பல வரவுகள் அதிகமாக உண்டு. அடிக்கடி ஆன்மீக சுற்றுலா தாங்கள் சென்று வர வாய்ப்பு உண்டு. குழந்தை பாக்கியம் பெண்களுக்கு உண்டாகும். ஒரு பெரிய மனிதனுடைய ஆதரவு தங்களுக்கு கிடைப்பதால் தாங்கள் மனதில் நினைத்த திட்டங்களை நிறைவேற்றுவீர்கள். வேலை பளு குறைந்து பணியில் தாங்கள் நிம்மதியுடன் செயல்பட முடியும். மாணவர்கள் படிப்பில் நன்றாக படிப்பர். நல்ல மதிப்பெண்களை பெறுவர். போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு பரிசு பாராட்டுதல்களை பெறலாம். விளையாட்டுகளிலும் வெற்றி பெறுவீர்கள். சுக்கிரன் லாபஸ்தானத்தில் இருப்பதால் வருமான வாய்ப்பு உருவாகும். கலைத்துறை அன்பர்களுக்கு வருமானம் அதிகம். தொழில்துறை அன்பர்களுக்கு வருமானம், ஆன்மீக பயணம், கோயில் தரிசன வாய்ப்புகள் உண்டாகலாம். 6க்குரிய செவ்வாய் 8இல் மறைவதால் வருமான வாய்ப்புகள் தங்களுக்கு உருவாகும். குரு 5ஆம் பார்வையாக ராசியை பார்ப்பதால் சிலர் உயர்கல்வி, ஆராய்ச்சி, ஆன்மீகத்தில் முன்னேற்றம் அனைத்தும் தங்களுக்கு உண்டு. குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். அதே நேரத்தில் ராசிநாதன் செவ்வாய் 8இல் இருப்பதால் எதிர்பாராத மாற்றங்கள் மற்றும் செலவுகள் உண்டு. வாகனம் ஓட்டும் போது கவனமாக செல்லுங்கள். விபத்து ஏற்பட வாய்ப்புண்டு. பாத்ரூம் செல்லும் போதும் கவனமாக இருங்கள். உடல் நலத்தில் தொந்தரவுகள் ஏற்பட்டால் அலட்சியம் செய்யக்கூடாது. வக்கிர சனி 5ஆம் இடத்தில் இருப்பதால் குழந்தைகள் கல்வி மற்றும் முதலீடுகளில் அவசர முடிவுகள் வேண்டாம். திடீர் பயணங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. 9ஆம் தேதி காலை 3:50 முதல் 11ஆம் தேதி காலை 4:43 வரை சந்திராஷ்டமம். கவனமாக இருங்கள். கோவிலுக்கு சென்றால் கிருஷ்ண பரமாத்மாவை வழிபடுங்கள். வீட்டில் தினமும் சுந்தரகாண்டம் பகவத்கீதை பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.